எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஒரு மனுஷனுடைய சத்தத்தை நாம் கேட்க அல்ல, தேவனுடைய வானத்தை பூமி உண்டாக்கிற இயேசு கிறிஸ்து பேசுகிற சத்தத்தை நாம் கேட்டு அதன்படி வாழ ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் எங்களோட பேசும், உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு சொல்லுங்க. அப்போ அவருடைய பொக்கிஷமாய் இருக்கிற பொக்கிஷத்தை திறந்து அவர்கள் கொடுக்கிறார்கள். அதே போல நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணுமா? திறந்து கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இருதயத்தை நாம் என்ன செய்யணுமா? திறக்கணும். எல்லாருக்குமே நமக்கு இருதயம் இருக்கு. இருதயம் இல்லாம யாருமே இல்ல. இருதயம் இல்லாமல் இருக்கு, இல்லாம யாருக்குமே இல்ல. இயேசுவின் பிள்ளையா இருக்கிற நம்முடைய நமக்கு இருக்கு இருதயம் இருக்கிறது. அந்த இருதயத்தை திறந்து என்ன செய்யணுமா? கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? கொடுக்கணும். கொடுக்கிறது தான் முக்கியம். கொடுக்கிறது தான், வாங்கிறது முக்கியம் இல்ல, கொடுக்கிறது தான் முக்கியம். கொடுக்கிற குணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குணம். என்ன குணம்? கொடுக்கிற குணம். கொடுக்கிற குணம் இருக்கா? கொடுக்கிற குணம் ரொம்ப அவசியம். நம்மகிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, இருந்தா தானே கொடுக்க முடியும். என்னது? இருந்தா தானே கொடுக்க முடியும், இல்லைன்னா எப்படி கொடுக்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறோம். வேதத்துல அப்படிலாம் கிடையாது. சாரிபாத் விதவை வீட்டுல அதாவது 2 அப்பம் தான் இருந்துச்சு. அந்த 2 அப்பமும் தனக்கும் தன்னுடைய பிள்ளைக்கு மட்டும்தான் இருக்கு. அடுத்த வேலைக்கு என்ன அப்பம் கிடையாது. அடுத்து சாப்பிடாம சாகதான் செய்யணும். என்ன செய்யணும்? அவங்கள்ட்ட இருந்துச்சா? இல்ல இல்ல. அடுத்த வேலைக்கு அடுத்து சாப்பிட்டு அடுத்து சாப்பிட்டாதான் உயிரோட வாழ முடியும். அப்படி உயிரோடு வாழ்வதற்கு அப்பம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் எலியா வந்து கேட்கிறான், உன்கிட்ட இருக்கிற 2 அடை என்ன செய்ய எனக்கு கொடு. அவ ஏதாவது சொன்னால, எனக்கே இல்ல, நான் எப்படி உனக்கு தர முடியும்? அல்லேலூயா. எனக்கே இல்ல, நான் எதுக்கு தானம் பண்ணணும்? கேள்வி கேட்கமா இல்லையா? அல்லேலூயா. அப்பெல்லாம் கேட்க கூடாது. இருக்கிறத கொடுக்கலாமே. இருக்கு, என்ன இருக்கு அதை கொடுக்கலாமே. இல்லைன்னு சொல்றதை விட இருக்கிறதை நாம் கொடுத்து வாழ்வது பெரிய பாக்கியம். அந்த சாரிபாத் விதவை இருக்கிறது 2 அடைதான். தன்னுடைய பிள்ளை செத்து போனாலும் பரவாயில்ல, நான் செத்து போனாலும் பரவாயில்ல, என்னிடத்தில் கேட்ட எலியாவுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், கொடுக்காம இருக்க கூடாதுன்னு சொல்லி எடுத்து என்ன செய்கிறாள்? கொடுத்தார். செத்து போனாலா? செத்து போகல. அந்த தேசத்துல எத்தனை வருஷம் பஞ்சம் இருந்ததோ அத்தனை வருஷமும் சாப்பிட்டான். சாப்பிடுறதுக்கு அப்பவே குறை இல்லையா? அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு குறை இல்லாம இருக்கணுமா? உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் நிறைவா இருக்கணுமா? இருக்கிறத என்ன செய்ய? கொடுத்து பாருங்க. என்ன இருக்குதோ அதை கொடுத்து வாழுங்க. அப்படி கொடுத்து வாழும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் ஒரு குறை வராது. ஒருவேளை குறை வரும் போல இருக்கலாம், அது நிறைவாய் மாறும். இன்னைக்கு அப்படிலாம் இல்ல. நிறைய பேர் இல்லாம கொடுக்கறதே கிடையாது. நான் இருக்கு ஏண்டே இல்ல, என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அப்படி வைத்துக் கொள்வதனாலதான் நிச்சயம் இல்ல, நம்முடைய குறைவு நிறைவாய் மாற மாட்டேங்குது. நிறைவாக இருக்க முடியல. பாத்தீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் கொடுக்கிற குறை இல்லாதனால நிறைவான வாழ்க்கை அவங்கள இல்ல. எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு இல்லாமே தான் இருக்கு. அல்லேலூயா. ஒரு பழமொழி சொல்லி, இறைக்கிற கிணறு இறைக்கணும். தண்ணி வத்தி போயிடும், தண்ணி போயிருந்து கிணத்தை அப்படியே விட்டாங்கன்னா அந்த தண்ணி நாட்டம் எடுத்துரும். அந்த தண்ணி யாரும் உபயோகப்படுத்த முடியாது. அடுத்து தண்ணி வரவும் வராது. அதனால கொடுங்க. இருக்கிறது என்ன அதை கொடுங்க. ஒரு சாப்பாடு தண்ணி இருக்கு, தண்ணியை கொடுக்கலாமே. கொடுக்க வேண்டாம்னு சொல்லலையே. அதனால அவனுடைய என்ன இருக்கோ அதை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் பவுல் சொல்லுகிறார், கொடுப்பதை பார்க்கிலும் வாங்கி ஊழியம் செய்வதே நலன் என்று கண்டு அதை செய்தார். பவுல் அப்படிதான் செஞ்சாரா ஊழியம். நீங்க ஊழியம், நீங்க எல்லாரும் நிறைய ஊழியம் செய்யணும். ஊழியம் செய்யறது தவறு இல்லை. ஆனா அதாவது வாங்கிதான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இல்ல. வாங்குற இடத்துல வாங்கலாம், தப்பு இல்லை. ஆனா ஒரு இடத்துல வாங்க முடியாத அளவுக்கு அந்த இடங்க இருப்பாங்க. பவுல் ஊழியம் செய்த காலத்துல அவர் ஊழியத்துக்கு கிராமங்கள் தான் போவார். கிராமங்கள்ல போகும் பொழுது அங்க வேலை பார்க்காம சரியான வசதி இல்லாத ஏழை ஜனங்களா இருப்பாங்க. அந்த ஏழை ஜனங்களுக்கு எனக்கு சாப்பாட்டுக்கு இல்ல, நான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன், எனக்கு சாப்பாட்டுக்கு அரிசிங்க பணத்தை தாங்க கேட்டா அவங்களுக்கே எங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அவங்கள்ட்ட போய் சாப்பாட்டுக்கு எனக்கு பணம் தாங்கன்னா எப்படி கொடுக்க முடியும்? இவர் என்ன செஞ்சாரு?
உடனே அந்த பகுதியில் ஒரு வேலைக்கு போயிருவாரு. ஆனா ஒரு முழு நேரம் ஊழியம் செய்யறவர் தான். ஆனா தனக்கு காணிக்கை கிடைக்காத எல்லா இடத்திலையும் வேலை செய்து அந்த வருமானத்தை கொண்டு தன்னை பிழைக்க செய்தார். அப்படிதான் அவர் ஊழியம் செய்தார். அல்லேலூயா. பணம் கிடைக்கிற இடத்துல அவர் வேலைக்கு போக மாட்டார். யாராவது காணிக்கை கொடுக்கிற இடமா நல்ல ஒரு, அதாவது அந்த சபையினுடைய ஆட்கள் கொஞ்சம் வசதியான ஆட்கள் இருந்து அங்க பணம் கொடுக்கிற இடமா இருந்தா அவர் வேலைக்கு போக மாட்டாரு. வேலைக்கு போவாங்க, அந்த காணிக்கை வாங்கி சாப்பிடுவார். இதான் பவுலுடைய ஊழியம். இந்த மாதிரி ஊழியம் இன்னைக்கு பார்க்க கஷ்டமா இருக்கு. இருக்காங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனா கஷ்டமா பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால பவுல் சொல்லுகிறார், வாங்குவதை காட்டிலும் கொடுப்பதே நலம் என்று சொல்லி அந்த நல்லதை பின்பற்றினாராம். அதனால கொடுக்கிறதை நம்ம பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் இந்த ஞானிகள், இயேசுவை தேடி வந்த ஞானிங்க என்ன செஞ்சாங்கன்னா, கிறிஸ்துவின் பிறப்பை எப்படி தெரியுமா கொண்டாடுங்க? தன்னுடைய பொக்கிஷத்தை திறந்து இயேசுவுக்காக கொடுக்கிறாங்க 3 பொருள். அல்லேலூயா. அதனால நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்க வேண்டும். கொடுக்கிறது சும்மாலாம் கிடையாது. நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க? கஷ்டப்பட்டு, வேற வழியே இல்லை. பாத்தீங்களா? அப்படிதான் கொடுப்பாங்க தெரியுமா? ஏதோ கடமைக்கு கொடுப்பாங்க. வந்துட்டாங்க, சரி பரவாயில்ல, வந்துட்டாங்கன்னு சொல்லி அப்படிலாம் கிடையாது. நம்முடைய மனசார நம்ம கொடுக்கணுமா? அதைத்தான் வேதம் சொல்லுது. உன்னுடைய பொக்கிஷத்தை செய்யணுமா? திறந்து, அதான் மனசார. பொக்கிஷத்தை திறந்து என்ன அர்த்தம்? இருதயத்தை திறந்து என்ன அர்த்தம்? மனசார கொடுக்கணுமா? அப்படி கொடுக்கணுமா? கொடுக்குறாங்க நிறைய பேர். கொடுக்கறன்னு சொல்ல மாட்டேன், நிறைய பேர் கொடுக்காம இருக்கிறாங்க. அப்படி கொடுக்கறவங்க எப்படிங்கன்னா கஷ்டப்பட்டு கொடுப்பாங்க, இஷ்டப்பட்டு கொடுக்கறதுக்கு யாருங்க? அல்லேலூயா. அதைத்தான் பேசுறேன். உன்னுடைய பொக்கிஷத்தை திறந்து, தங்களுடைய பொக்கிஷத்தை திறந்து கொடுத்தார்களாம். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துமஸை கொண்டாடுகிற நாம் மனதார என்ன செய்யணும்? கொடுக்கணும். மனசு வரும், மனசு வரணும். ஒரு இது சொல்லுவோம், மனசு இருந்தா மார்க்கம் வந்தான், மனசு இருந்தா வழி உண்டு. மனசு, அதாவது ஒருத்தருக்கு போய் ஒரு காரியம் கேட்கிறோம், அவங்க உண்மையிலே மனசு வச்சா நடக்கும், மனசு இல்லைன்னா நடக்காது. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதான் நீங்க மனிதர்கள். அதனால நாம் கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம், கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட நாம் எதை செய்தாலும் மனதார செய்ய, கஷ்டப்பட்டுலாம் செய்யக்கூடாது. கஷ்டப்பட்டு செஞ்சால ஒரு பலன் கிடையாது. நம்ம எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் அந்த நன்மை கஷ்டப்பட்டு செய்தால் அந்த நன்மைக்கு பலன் கிடையாது. மனதார செய்தால்தான் அந்த நன்மைக்கு பலன் உண்டு. இயேசு பரலோகத்துல பிதாவின் அடியில செல்ல பிள்ளையா இருந்தாரு. எப்படி இருந்தாரு? செல்ல பிள்ளையா இருந்தாரு. அப்படி செல்ல பிள்ளையா இருந்தவரு இந்த பூமிக்கு வந்தாரு. எதுக்கு வந்தாரு? நல்லா அப்படி நல்ல வீடை வாங்கி, நல்ல கார், பெரிய காரை வாங்கி அப்படி சொகுசா வரமா வந்தாரு இல்லையே. நமக்காக, நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய பிரச்சனைகளுக்காக நினைச்சோம் மறிக்கணும், சிலுவையில அடிக்கப்படணும், அவமானம், நிந்தை, இதையெல்லாம் சுமக்கணும் அவர் வந்தாரு. இதெல்லாம் எப்படி வந்தாரு? கஷ்டப்பட்டு வரல, இஷ்டப்பட்டு வந்தார். இஷ்டம் இல்லைன்னா என்ன செய்யமா சொன்னா, நான் செல்ல பிள்ளையா இருக்க, நான் எதுக்கு போகணும்? கேட்டுக்காம கேட்க கூடாது. நாம என்ன கேட்போம்? நான் இந்த வானத்துக்கு நான் தான் சொந்தக்காரன், இந்த பூமிக்கு நான் தான் சொந்தக்காரன், நான் எதுக்கு போகணும்? அல்லேலூயா. போறது 2ஆம் பக்கம். ஆனா இஷ்டம் வருமா நமக்கு? தன்னை ஜீவனையே கொடுக்கணும், உயிரையே கொடுக்கணும் சொல்லி இயேசுதான் பிரமாணம். அதை இஷ்டப்பட்டு அவர் வந்தார், இஷ்டப்பட்டு கொடுத்தார். அதே போல நாம் கொடுக்கிறது நாம் இஷ்டப்பட்டு கொடுக்கணும், கஷ்டப்பட்டு கொடுக்க கூடாது. அல்லேலூயா. இஷ்டப்பட்டு கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன கொடுத்தாலும் அதுக்கு தக்க பலன் ஆண்டவர் தருவார். கஷ்டப்பட்டு கொடுத்தா ஆண்டவர் தருவாரு எனக்கு தெரியல. அல்லேலூயா. அதனால இஷ்டப்பட்டு கொடுங்க, மனதார கொடுங்க, மனசே இல்லாம கொடுக்காதீங்க. வீட்டுக்கு ஒருத்தர் பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ அது 2ஆவது பக்கம். அதுக்கு பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ எதுக்கு யாரா இருக்கட்டும். ஆனா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுன்னா நாம என்ன இஷ்டப்பட்டவங்களுக்கு உபகாரம் பண்ணணும், அவங்களுக்கு உதவி செய்யணும், இஷ்டப்பட்டு செய்யணும். கஷ்டம் வந்துட்டாங்க, வேற வழி இல்ல, என்ன செய்யுது, அப்படிலாம் நம்ம செய்யக்கூடாது. அது நமக்கு ஆசீர்வாதத்தை தராது. அல்லேலூயா.
அதனால இஷ்டப்பட்டு செய்யுங்க, மனதார கொடுங்க. இவர்கள் தங்களுடைய பொக்கிஷத்தை, அந்த சாஸ்திரிகள் தங்களுடைய பொக்கிஷத்தை திறந்து என்ன செய்தார்களா? கொடுத்தார்கள், காணிக்கையாக கொடுத்தார்கள். ஆனா அது இஷ்டம், அதான் இருதயத்தை திறக்கிறது, மனசார கொடுக்கணும், மனசு இல்லாம கொடுக்க கூடாது. அல்லேலூயா. அதைத்தான் தேவன் விரும்புகிறார். இந்த இருதயம் ரொம்ப மோசமானதுங்க. நம்முடைய இருதயம் தெரியுமா? ரொம்ப மோசமானது. குரங்கு இருக்கு தெரியுமா? குரங்கு, இந்த குரங்கு ஒரு இடத்துல இருக்காது, அங்கங்க தாவி போயிட்டே இருக்கும். எங்க என்னென்ன காய்க்குதோ அங்கெல்லாம் போய் வைக்கும். அதாவது நான் வார வாரம் பார்க்கறது, ஒருத்தட்ட போய் வாட்டர் பாட்டில பிடிக்கிறோம், பிடிங்க அதை ஓபன் பண்ணி அந்த தண்ணியை குடிக்கும். இன்னொரு வாட்டர் பாட்டில் இன்னொருத்தர் கொண்டு போய் அதை பார்த்து அங்க போயிடும். இதை முழுசா குடிக்காது, இதையும் குடிக்காது, அதையும் குடிக்காது, கடைசியில எதையுமே குடிக்காது. கடைசி வரைக்கும் தாவிட்டே தான் இருக்குமே தவிர அது பசி ஆகுமான்னு தெரியல, பசி ஆகாது. அல்லேலூயா. அங்க இருக்க கொஞ்சம் கொஞ்சம் மனுஷனுடைய இருதயம் நீங்க அப்படித்தான் இருக்கு, குரங்கு போல அப்பப்ப அங்க இங்க இப்படி இப்படி தாவி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, மனுஷனுடைய இருதயம் கடினமா இருக்கு. எப்படி இருக்கு? கடினம். கல்லுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க இருதயமா கல்லு, அவங்க இருதயமே அவருடைய கிடையாது, அவருடைய கல்லுதான் இருக்கு. சொல்லுவோமா இல்லையா? இன்னைக்கு அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக நிறைய பேர் இருக்கிறாங்க. கல்லான இருதயம் நமக்கு வேண்டாம். அப்படிப்பட்ட கல்லான இருதயத்தை இந்த காலவேளை இருக்கா? ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற கல்லான இருதயத்தை எடுத்து போடும், சதையான இருதயத்தை எனக்கு தாங்க. கேளுங்க, இதான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது. இருதயமே சரியில்லாம நம்ம கிறிஸ்துமஸ் என்னதான் கொண்டாடணும், அது ஒரு புரோஜனமும் கிடையாது. இருதயத்தை நாம் சரிப்படுத்தி நாம் பிரயாசப்படணும். அக்கா முழுமையா சரி பண்ண முடியும்னா சொல்லல, அதை சரி பண்ணதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அதை கூட நீங்க சரி செய்யறது கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம முழுசா ஒரு மனுஷன் பூமியில முழுசா பரிசுத்தமா வாழ முடியாது. 100க்கு 100 நம்ம பூமியில எந்த மனுஷனும் பரிசுத்தமாகவோ நல்லவனாகவோ வாழ முடியாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை மனுஷன் சில நேரங்கள்ல, சில சந்தர்ப்ப சூழ்நிலை கெட்டவனா மாறுதான். அல்லேலூயா. கெட்டவனா ரொம்ப கேட்டோம், அப்படி ஒரேடியா போறது நான் சொல்லல. அப்படி சூழ்நிலைகள் வரும் பொழுது மறுபடியும் அவன் எழுந்திருக்கிறான். அல்லேலூயா. அதனால நம்ம 100க்கு 100 நம்ம சரியா இருதயத்தை சரி பண்ண முடியாது. ஆனா முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணலாமே. நம்முடைய கல்லா நமக்கு தெரியும், நம்ம எந்தெந்த காரியத்துல கல்லா இருக்கிறோம்னு சொல்லி நமக்கு தெரியும், நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும். அப்ப அதை நம்ம மாத்திக்கலாமே. அல்லேலூயா. மாத்த முடியுமே. நமக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது. இப்ப நான் மனசுல என்ன நினைச்சுன்னா, அது சாமுக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். என்னுடைய இருதயம் கல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி சாமுக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும்ல. அப்ப நான் அதை மாத்த முடியுமே. அல்லேலூயா. கொஞ்சம் கால அவகாசம் ஆனாலும் கண்டிப்பா மாத்திதான் ஆகணும். இதை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால நம்முடைய இருதயம் கல்லா இருக்கக்கூடாது. இருதயத்தை திறக்கணும். திறக்கிறது என்னது? நம்முடைய மனதார என்ன செய்யணும்? எதை செய்தாலும் நீங்க பாட்டு பாடுறோம், எப்படி செய்யணும்? மனதார செய்யணும். இஷ்டப்பட்டு பாட்டு பாடணும், இஷ்டப்பட்டு என்ன செய்யணும்? சபைக்கு வரணும். கஷ்டப்பட்டா சபைக்கு வரக்கூடாது. நான் உண்மையிலே சொல்லுவேன், யார் கஷ்டப்பட்டு வராதீங்கன்னு சொல்லுவேன். நான் அடிக்கடி சொல்றதுதான், கஷ்டப்பட்டு யாரும் வராதீங்க, இஷ்டப்பட்டு வாங்க. கஷ்டப்பட்டு வந்ததுனால அது உங்களுக்கு ஒரு நன்மையும் கிடையாது. ஐயோ சர்ச்சைக்கு போகணும், வேற என்ன பண்றது, அப்படிலாம் வரக்கூடாது. இஷ்டப்பட்டு வாங்க. தாவீது சொல்றார், ஆலயத்துக்கு போவோம் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது நான் மனமகிழ்ச்சியா இருந்தேன். அதனாலதான் ஆடு மேய்ச்சவன் அரசனா மாறினான். அவனுக்கு இஷ்டம் என்னது? இஷ்டப்பட்டு ஆலயத்துக்கு போனான். தேவனுடைய எல்லா காரியத்தையும் இஷ்டப்பட்டு தான் செஞ்சானே தவிர கஷ்டப்பட்டு எதுவுமே செய்யல. அதனாலதான் அரசனாய் மாறினான். நம்ம சர்ச்சைக்கு ஒரு நாளே கஷ்டப்பட்டு வரும், ரொம்ப கஷ்டப்படும். ஐயோ சர்ச்சைக்கு போறோம், என்ன பண்றது? அல்லேலூயா. அப்படிலாம் நம்ம வரக்கூடாது. இஷ்டம் இல்லையா, வீட்டிலே இருந்துக்கோங்க, அது பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா. ஆனா இஷ்டப்பட்டு நீங்க வந்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதம், அது உங்களுக்கு நன்மை, அதுதான் பிரயோஜனம். இல்லைன்னா பிரயோஜனமே கிடையாது. நானே இருக்கிறேன், நானே இந்த இடத்துக்கு வரேன்னா இஷ்டப்பட்டு தான் நான் வரணும், கஷ்டப்பட்டு நான் வரக்கூடாது. கஷ்டப்பட்டு நான் ஊழியம் அது தேவையே இல்லையே. அல்லேலூயா.
அதனால இஷ்டப்பட்டு, இதுல நிறைய கஷ்டம் இருக்கு, கஷ்டம் இல்லைன்னா சொல்லல, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இஷ்டப்பட்டு செய்யணும். அதுக்காக கஷ்டம் இல்லைன்னா யாருமே, எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கு, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு, எல்லாருக்குமே பாடுகள் உண்டு, எல்லாருக்கும் உபத்திரம் உண்டு. ஆனாலும் அதற்கு மத்தியிலே இஷ்டப்பட்டு வாழணும். அதான் வாழ்க்கை. ஒரு கணவன் மனைவி எடுத்துக்கிட்டா அந்த கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லாம இருக்குமா? இருக்கத்தான் செய்யும். மனைவி ஒரு மாதிரி பேசுவாங்க, கணவன் ஒரு மாதிரி பேசுவாங்க, பிள்ளைங்க இருந்தா பிள்ளைகள் ஒரு மாதிரி பேசும். இப்படி ஒரு குடும்பம் எடுத்துக்கிட்டா கருத்து வேறுபாடு வித்தியாசமா இருக்கும். ஆனாலும் அது இஷ்டப்பட்டு வாழ்ந்து பார்த்தா உங்களுடைய சமாதானம் உங்களை விட்டு போகாது. நீங்க கஷ்டப்பட்டு அதை வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய சமாதானம் உங்களை விட்டு போயிருக்கும். இவ்வளவுதான் வித்தியாசம். இதை புரிந்து கொண்டால் நம்முடைய சந்தோஷம் நமக்கு. கருத்து வேறுபாடுகள் என்ன இருந்தாலும் சரி, நாம அந்த வாழ்க்கையை இஷ்டப்பட்டு வாழணும். நமக்கு கொடுத்த வாழ்க்கை, நமக்கு கொடுத்த மனைவி, நமக்கு கொடுத்த கணவன், நமக்கு கொடுத்த பிள்ளைகள் பரவாயில்ல அப்படி சொல்லி இஷ்டப்பட்டு நீங்க பாட்டு அந்த காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு போங்க. உங்களுக்கு சமாதானம் தானாய் வரும். நீங்க சந்தோஷம், உங்களுக்கு ஒருவேளை இல்லாம கூட இருக்கலாம், ஆனா அதுல நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையை என்ன செஞ்சிருக்கீங்க? இஷ்டப்பட்டு வாழ்வீங்க. இது பைபிள்ல உள்ள காரியம். லவ் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு சில எல்லாரும் சொல்லல, லவ் பண்ணுவாங்க, ரொம்ப அப்படி சின்சியரா லவ் பண்ணுவாங்க. ஆனா அந்த பையனுக்கோ வசதி இல்லாத ஒரு பையனை ஒரு பொண்ணு லவ் பண்ணு வச்சுக்கோங்க, புரியுதுக்காக நான் சொல்றேன், லவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பையனை கட்டிடுறாங்க. கட்டி முடிச்ச பிறகு அந்த பெண்கள், சில பெண்கள் சொன்னா பரவாயில்ல, வசதியே இல்லைன்னா பரவாயில்ல, நான் கூட தான் வாழ்வேன். வசதி இல்லைன்னா பரவாயில்ல, எனக்கு என்ன எனக்கு சாப்பாடு கொடுத்தாலும் சரி, அந்த அளவுக்கு வசதி இருக்கோ இல்லையோ, ஆனா எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, நான் அவனுக்காக நான் இஷ்டப்பட்டு நான் வாழ்வேன்னு சொல்லி அவன் ஒப்பு கொடுத்தா அவங்க ரெண்டு பேரும் கடைசி சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா அந்த லவ் பண்ற வரைக்கும் அந்த இஷ்டம் இருந்து, அதுக்கப்புறம் இந்த இஷ்டம் இல்லைன்னா அதுக்கப்புறம் எனக்கு கருத்து வேறுபாடு வந்துடும், கைவசம் செஞ்சுக்கிது. அதனால நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்யணும்? இஷ்டப்பட்டு வாழணும். அதே போலதான் ஆண்டவருக்காக செய்யற எல்லா காரியத்தையும் நாம் இஷ்டப்பட்டு செய்ய வேண்டும், கஷ்டப்பட்டு செய்யவே கூடாது. அல்லேலூயா. அப்படி என்ன இஷ்டப்பட்டு செய்யறது? மனசார இவங்க 3 பொருள் கொடுத்தாங்க. இதை பத்தி நான் பேச வரல. மனசார 3 காரியம் கொடுத்தாங்க, நான் இதை பத்தி பேசுறேன். ஒரே ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரே ஒன்று சொல்லி முடிச்சிருந்த டைம் ஆயிடுச்சு. நாம் இஷ்டப்பட்டு மனசார நாம் அப்படி என்னதான் செய்யறது? ஆண்டவர் அப்படி கேட்கிற காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது 1 யோவான் எடுத்துக்கொள்வோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை யாராவது வாசிங்க. நல்லா கவனிங்க, நல்ல ஒரு வசனம். அதாவது தேவனிடத்துல நாம் தேவனுக்காக வாழ்றோம், தேவனுக்காக நாம் எல்லாம் செய்யறோம். இன்னைக்கு ஊழியம் கூட நம்ம செய்யறோம், தப்புன்னு சொல்லல. ஆனா இஷ்டப்பட்டு நாம் அதை செய்ய வேண்டும். இஷ்டப்பட்டு நாம் அப்படி என்னத்தை ஆண்டவருக்காக கொடுக்கணும். இவங்க அந்த சாஸ்திரிகள் 3 காரியத்தை, அதாவது பொன்னை கொண்டு வந்து கொடுத்தார்கள், தூப வர்க்கத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள் பார்க்கிறோம். ஆனா நம்முடைய இருதயத்தை திறந்து முதல்ல நாம் செய்ய வேண்டிய காரியத்தை வாசிக்கிறோம். வாசிக்கிறது 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஒருவன் 17 ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து குறைச்சல் என்று கண்டு தன் இருதயத்தை அடக்கிக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொண்டு இருப்பதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அது எதையுமே ஆண்டவர் எதிர்பார்க்கல. என்ன தெரியுமா? நீங்க மனதார அன்பு கொடுங்க. என்ன செய்ய? அன்பு வைங்க. அன்புதான் எதிர்பார்க்கிறோம். அன்பை எப்படி கொடுக்கணும்? மனசார கொடுக்கணும். இன்னும் சொல்ல போனா இங்கிலீஷ்ல லவ். இந்த லவ் நீங்க கொச்சப்படுத்திட்டாங்க. இங்கிலீஷ்ல லவ்னா அன்பு, நல்ல வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்க என்ன செய்வாங்க? நிறைய பேர் தப்பா பயன்படுத்திட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா அன்பு மிக மிக ரொம்ப பெரியது. என்னது? அன்பு ரொம்ப ரொம்ப மிக மிக பெரியதா இருக்கிறதுனால நம்முடைய இருதயத்தை திறந்து என்ன செய்யணும்? அன்பை கொடுக்க வேண்டும். மனசார என்ன கொடுக்கணும்? அன்பை கொடுக்கணும்.
அன்பை கொடுக்கிறோமா? அன்பை கொடுக்கமா வம்பை கொடுக்கமா? அந்த வசனத்தை நல்லா இருக்கும். ஒருவன் இவ்வுலக ஆசையுடையவனா இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்தது உண்டானா? இது வேற ஒரு இதை வேற மாதிரி பண்ணலாம். இது பண்றதுக்கு நேரம் இல்லை. இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு வசனம். ஆனா நான் சுருக்கமா இதை நமக்காக இன்னைக்கு சொல்றதுன்னா அன்பை கொடுங்க. மனசார என்ன கொடுக்கணும்? அன்பு கொடுக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அன்புள்ள வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அன்பு பார்க்க முடியல. அதை மேலும் கடைசி நாட்கள் அன்பு தனித்து போகும். அன்பு இது நம்ம இருக்க என்ன காலம்? கடைசி காலம் தான். இப்ப அன்பை பார்க்க முடியாது, கஷ்டம்தான். ஆனா இப்படி அன்பை பார்க்க முடியாத கடைசி காலத்துல நாம் இருந்தாலும் நாம் என்ன செய்யணும்? அன்பு கொடுக்கணும். அந்த அன்பு எப்படி கொடுக்கணும்? மனசார கொடுக்கணும். சும்மா கஷ்டப்பட்டு வேற வழி இல்லை அப்படிலாம் கொடுக்க கூடாது. அன்பை இஷ்டப்பட்டு கொடுக்கணும். அல்லேலூயா. அன்பை கொடுக்கிறோமா? அல்லேலூயா. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். அதாவது தேவன் நம்ம இடத்துல நீங்க காணிக்க எனக்கு ₹1,00,000 கொடுங்க, கோடி ரூபாய் கொடுங்க, எனக்கு அப்படி செய்யுங்க எப்படி செய்யுங்க, அதெல்லாம் தேவன் விரும்பல. தேவன் அதெல்லாம் விரும்பல. எனக்கு விவரம் தெரிஞ்சு, அதாவது எனக்கு விவரம் தெரிஞ்ச புதுசுல எல்லாருமே பெரியவங்க என்ன சொன்னா, இப்ப கிறிஸ்தவங்களா அவங்கள போல அன்புள்ளவங்க யாருன்னு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நான் விவரம் தெரிஞ்ச புதுசுல கிறிஸ்தவங்க போல அன்பு காட்ட முடியாது, கிறிஸ்தவங்களை போல நல்லவங்க கிடையாது, கிறிஸ்தவங்களை போல கிறிஸ்தவங்க ஏமாற்றவே எனக்கு தெரிஞ்சு நான் கேட்டிருக்கேன். ஆனா இன்றைக்கு அந்த வார்த்தையை நம்மளால கேட்க முடியல. ஆனா அப்ப கேட்கப்பட்டது. ஆனா இன்றைக்கு அப்படி கேட்க முடியல. ஆனா நல்லா ஜெபிக்கிறோம், நல்ல உபவாசம் பண்ணுகிறோம். ஆண்டவர் நீ உபவாசம் பண்றதால பரலோகத்துக்கு வந்து ஆண்டவர் சொல்லல. ஆனா உபவாசம் இருக்க கூடாது, உபவாசம் பண்ணணும், ஜெபிக்கணும். ஆனா அன்பு இல்லாம நீங்க எவ்வளவு உபவாசம் பண்ணாலும் சரி, அன்பு இல்லாம எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் சரி, அதுல பிரயோஜனம் கிடையவே கிடையாது. அதான் பவுல் சொல்லுகிறார், அதாவது என்னுடைய சரீரத்தை சுட்டரிக்கத்தக்க பலியாக ஒப்பு கொடுத்தாலும் எனக்குள்ளே அன்பு இராவிட்டால் ஒன்றுமே இல்லை. இது எவ்வளவு நல்ல வசனம். யார் சொல்றா? பவுல் சொல்ற. பவுல் போல ஊழியம் செய்ய முடியாது. பவுலுடைய வஸ்திரம் தெரியுமா? அந்த வஸ்திரத்தை அவர் சும்மா, அதாவது இப்ப இடத்துல போடுறான்னு சொல்லுவேன், சும்மா போட்டு அவர் போயிடுவாரு. இதை யாரோ வந்து போய் தொட்ட உடனே சொல்லுவாங்க. அவங்க ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வஸ்திரத்தை போய் தொட்டாவே போதும். அவர் உட்கார்ந்து பவுலுக்கு ஜெபம் பண்ண அவசியம் கிடையாது. அவர் எப்ப போடுற ட்ரெஸ் அது தெரியாது. ஆனா அவர் போட்டு ட்ரெஸ் தொட்டாலே சுகம். இது மாத்திரம் இல்ல, ஆதி அப்போஸ்தலர்கள் நிழல் நம்ம போறோம், நம்முடைய நிழல் நம்ம கூட வருது தெரியுமா? இந்த நிழல் பட்டு சுகம் பெற்றாங்க. எப்படிலாம் அப்போ ஊழியம் அப்படியே நடந்துச்சு. அந்த அளவுக்கு அற்புதம் செய்தவர்கள். அவங்களை போல அற்புதம் செய்ய முடியாது. ஆதி அப்போஸ்தலர்கள் அவ்வளவு அற்புதம் செய்தார் ஆண்டவர் அவர்களை கொண்டு. அப்படி அற்புதம் செய்து அப்படி ஊழியம் செய்த அந்த பவுல் சொல்றாரு, நான் சுட்டரிக்கத்தக்க என்னுடைய சரீரம் முழுவதையும் நான் கொடுத்தாலும் எனக்கு அன்பு இல்லைன்னா உண்மை இல்லை. அவரே சொல்றாரு. நாமளா ஏமாத்துறோம், நம்மகிட்ட ஒண்ணுமே கிடையாது. நம்ம அப்படி ஒண்ணும் அவர் அந்த கால்வாசி கூட நம்ம என்ன செய்யல. அந்த பவுலை கூட கால்வாசி கூட நம்ம கிடையாது. ஆனா நம்ம என்ன செய்யணும்? நம்ம அப்படி இருக்க முடியாது. அந்த அவ்வளவு பெரிய நல்ல பவுல் பரிசுத்தமாய் ஊழியம் செய்த அந்த பவுலே அன்பு இல்லைன்னா ஒண்ணு இல்லைன்னு சொல்லும் பொழுது நாம யோசித்து பார்க்கணும், நமக்குள்ள அன்பு எப்படி இருக்கு. இது ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் எதையும் எதிர்பார்க்கல. ஆண்டவர் நீங்க எங்க சுத்தி போனாலும் ஆதியாகமம் 1ஆம் வசனத்திலிருந்து ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தல் கடைசி வசனம் வரைக்கும் நீங்க எடுத்துக்கொண்டால் ஆரம்பம் அன்புதான், முடிவும் அன்புதான். அன்பு இல்லைன்னா ஒண்ணு இல்லை. அதான் வேதம் சொல்லுது, இயேசுவை குறித்து அவர் அன்பானவர். அவர் யாரு? கிறிஸ்து யாரு? அன்பானவர். அவர் அன்புனால்தான் பூமிக்கு வந்தார். அன்பினால் தான் சிலுவையை அடித்தார். 2 கைகளை விரித்தார். அன்பினால்
அன்பினாலதான் சார் எல்லாரும் காரி துப்பினார்கள். துப்பும் பொழுது அந்த துப்புனது எச்ச வாங்குறாரு. காரணம் அன்பு. அது மாத்திரம் இல்ல, கால்ல ஆடையை கொண்டு அடிக்காங்க, கையில ஆடையை கொண்டு அடிக்காங்க. இதுக்கு காரணம் அன்பு. தலையில முள்முடி, அந்த முள்ளெல்லாம் பத்தி வரலாறு சொல்லுது, பயங்கரமா சொல்லுது. அந்த முள்ள கொண்டு குத்துறாங்க. ஒண்ணுமே இல்ல, நம்முடைய நகத்துல ஊக்கு, நம்முடைய பின்ன ஏதோ லேசா குத்திட்டா எப்படி வலிக்குது? ஒரு முள்ள எடுத்து தலையில குத்துறாங்களாம். இதை வாங்கினார் இயேசு. காரணம் என்ன? அன்பு. அல்லேலூயா. அவர் எல்லாம் வச்சு அன்பா வர்றார். பக்கத்துல ஒரு கல்ல உட்கார்ந்து இருக்கான். அந்த கல்ல சொல்றான், நீ தேவனா இருந்தா கீழே இறங்கு. என்ன செய்ய? அவர் தேவன் தான். அவன் என்ன சொல்றான்? நீ தேவனா இருந்தா கீழே இறங்குன்னு சொன்னாரு. ஆனா ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லல. காரணம் அன்பு. அல்லேலூயா. கடைசியா ஒரு உயிர் இருக்கா இல்லையா என்று சொல்லி செக் பண்ணா. எப்படிமா செக் பண்ணா? ஒரு ஈட்டி எடுத்து ஓங்கி அவருடைய விழாவில குத்துனாராம். குத்துன உடனே ரத்தம் பீறிட்டு வெளியே வந்துச்சாம். இதை எதுக்காக வாங்கினாரு? நம்மே வைத்த அன்பு. எல்லாமே அன்புதான். யூதாஸ் கூடவே இருந்தான், காட்டி கொடுத்தான். அவர் உடனே செய்யல, அன்பா இருந்தார். அந்த யூதாஸ் மேலையும் காட்டி கொடுத்த அந்த யூதாஸ் மேலையும் தேவன் அன்பாதான் இருந்தார். தன்னை மறுதலித்த, தன்னை சபித்த அந்த பேதுருவுக்கும் தேவன் அன்பாதான் இருந்தார். இன்னைக்கு நாம சொல்றோம், நம்மளை எதிர்த்தவர்களை, நமக்கு பிடிக்காதவர்களை பார்த்தோம் என்ன சொல்றோம்? நான் எதுக்கு அன்பா இருக்கணும்? நம்ம கேள்வி கேட்கிறோம். தேவனோட மிஞ்சினவங்க நம்ம கிடையாது. நம்மை அவரை ஆண்டவரை யார் சபித்தாங்களோ அவர்கள் மேலே கர்த்தர் அன்பா இருந்தார். நாம நம்மளை சபிக்கிறவர்களுக்கு நம்ம அன்பா கூட இருக்க வேண்டாம். வம்பு இல்லாம இருந்தா போதும். அன்பு ரொம்ப முக்கியம். அன்புதான் முக்கியத்துவம். அன்பு இல்லாதவன் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. எல்லா மதமும் அன்பை பத்தி சொல்லுது. எல்லா மதமும் எல்லாம் அன்புதான் முக்கியம். ஆனா விசேஷமாய் கிறிஸ்தவமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்ற அன்பு என்ன தெரியுமா? அன்பு எதிரியை நேசிக்கிற அன்பு. இது தெரியுமா? சத்துருக்களை நேசிக்கிற அன்புதான். இது எல்லா மதத்திலும் சொல்லல. எல்லா மதத்திலையும் அன்பை பத்தி பேசுவாங்க, உண்மைதான். அன்பு இல்லைன்னா உனக்கு சொர்க்கம் கிடையாது, எல்லா மதத்திலும் சொல்றதுதான். ஆனா விசேஷமாக நம்முடைய பைபிள்ல, நம்முடைய வேதாகமத்துல சொல்லப்பட்ட ஒரு அன்பு என்ன அன்பு தெரியுமா? எதிரியை நேசிக்க வேண்டும். இது நமக்கு பிரதானமாய் கொடுத்த அன்பு. இந்த அன்பு நமக்குள்ள இருக்கா? எதிரியை நேசிக்கிற அன்பு நமக்கு மிக மிக அவசியம். இந்த அன்பு தான் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். இந்த அன்பு இல்லாம நம்ம என்னதான் பண்ணாலும் சரி, இந்த உலகம் முழுவதையும் ஆதவருக்காக ஆத்மாதாயம் பண்ணி, ஆண்டவரே நான் இந்த உலகத்தையே ஆதாயப்படுத்தி லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் ஆத்மாக்களை கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கேன், என்ன பரலோகத்தை சேர்த்துக்கொண்டு ஆண்டவர் சொல்றாரு, நான் அந்த ஆத்மாக்களை சேர்த்துக்கொள்றேன். ஆனா நீ என்ன செய்? நரகத்துக்கு போ. ஏன்னா அன்பு இல்லை. இதான் உண்மை. அதனால அன்பு நம்ம எப்படி, அந்த அன்பு எப்படி கொடுக்கணும்? மனசார கொடுக்கணும். இன்னைக்கு ஒரு குடும்பம் எடுத்தா மாமியார் கொஞ்சம் ஏத்தி பேசிட்டா மருமகளுக்கு என்ன வந்துருது? கப்புன்னு வந்துருது. மருமகளை பார்த்து மாமியார் பேசிட்டா, மாமியார் மருமகளை பார்த்து பேசிட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதாவது உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கலாம், தப்புன்னு சொல்ல. ஒரு ஏத்தி பேசுறது இறக்கி தப்பு கிடையாது. அது பேசாம இருக்க முடியாது. ஒரு வேலை செய்தா ஏதோ ஒண்ணு பேசுறது, மாமியாரோ மருமகளோ, வார்த்தைகள் வரதான் செய்யும், வார்த்தைகள் வராது சொல்ல. ஆனா அதுக்கப்புறம் மனுஷன் சரி பண்ணி போயிட்டே இருக்கு. சரி பண்ணி இஷ்டப்பட்டு அன்பு வரும். ஒரே விட்டக்கூடாது. இன்னைக்கு அப்படிதான் நடக்கிறது குடும்பங்கள்ல. சரி பண்ணிருக்கோம் உடனே, அவர்தான் கொஞ்ச நேரம் தான். அதாவது கோபமா ஒண்ணு, கோபம் அடிச்சது, கோபம் நமக்கு வரத்தான் செய்யும். கோபம் வரான்னு சொல்ல, அந்த கோபத்தை சூரியன் அஸ்தமிக்க நினைச்சிருமா சரி பண்ணணும். கோபத்தை வளர்க்க கூடாது. அதே போலதான் குடும்பத்துல ஒரு சண்டை வந்தா அந்த சண்டையை வளர்க்காதீங்க, அதை உடனே சரி பண்ணிட்டு அடுத்து நீங்க அன்பா இருங்க. அதுதான் குடும்பம், நல்ல குடும்பம். அதுக்கப்புறம் சாதாரண ஏன் பேரு இப்பதான் சண்டை போட்டாங்கப்பா, அப்புறம் ஒண்ணுமே இல்லை. இப்படிதான் நம்ம இருக்கணும். நம்மளை பார்த்து மத்தவங்க
இவங்களா சண்டை போட்டாங்க, நம்ம சண்டை போட்டுட்டு அப்பதான் அன்பா இருப்போம். ஆனா பார்க்க சொல்லு, இவங்களா சண்டை போட நான் நம்பவே முடியலப்பா. அந்த மாதிரி மாறணும். அது இல்லாம அப்படியே எதிரியா நினைச்சு கொண்டு அப்படியே அதை வளர்த்து கொண்டு அப்படியே முறியடிச்சுட்டு போறது அது வேதத்துக்கு புறமானது. அல்லேலூயா. அதனால வேதம் தெளிவாக சொல்லு, எதிரியை நேசிங்க, சத்துருக்களை சிநேகிங்கள். இது ஆண்டவர் கொடுத்த பிரமாணம். அதனால அன்பை காட்டுங்க. அந்த அன்பை மனசால செலுத்துங்க. இதான் கிறிஸ்துவம். இதான் கிறிஸ்துமஸ் பிறப்பை கொண்டாடுறது. இயேசு நமக்காக அன்புக்கு அவர் நம்மேல் வைத்த அன்புனால எல்லாவற்றையும் சகித்தார். எதையுமே சகிக்காம விடுங்க. எல்லாவற்றையும் சகித்தார். பரியாசம் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க, நக்கல் பண்ணாங்க இயேசுவை. அதெல்லாம் என்ன சகித்தார். காரணம் என்ன? நம்மேல் வைத்த அன்பு. இந்த அன்பு நமக்கு எங்க போச்சு? அந்த அன்பை தான் நமக்கு கொடுத்திருக்காரு. நமக்கு அதாவது ஒரு மனுஷன் இயேசுதான் மெய்யான தெய்வம் சொல்லி ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்துல ஞானஸ்நானம் எடுக்கலாம். எடுத்த உடனே அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியார் போயிருந்தாரு. இந்த பரிசுத்த ஆவியார் யார் தெரியுமா? அதான் அன்பு. பரிசுத்த ஆவியார் என்னது? அன்பு. அந்த பரிசுத்த ஆவியார் நம்முடைய இருதயத்தில் இருப்பார். எங்க இருப்பாரு? இருதயத்தில் இருப்பாரு. அந்த அன்பு எங்க இருக்கு? அதான் அன்பு. பரிசுத்த ஆவி தான் அன்பு. அன்புதான் பரிசுத்த ஆவியார். நல்லா தெரிஞ்சுக்கோ, ரெண்டு வேற வேற கிடையாது. பரிசுத்த ஆவியானவரும் அன்பும் ஒன்றே ஒன்று. அல்லேலூயா. இந்த இரண்டாம் சொன்னாலும் அந்த ரெண்டுமே ஒன்றுதான். இந்த ஒன்றா இருக்கிற இந்த அன்பு எங்க இருக்கு? எங்க இருக்கு? வேற எங்கேயும் நம்ம இருதயத்தை தான் இருக்கு. வேற எங்கேயுமே கிடையாது. ஏன் அந்த அன்பை கொடுத்தா என்ன? கொடுக்க முடியும். அதை கொடுக்க அதாவது இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தான், கொடுக்க கொஞ்சம் கஷ்டம். ஆனாலும் ஆண்டவர்கிட்ட சொன்னோம், ஆண்டவரே நீர் எனக்கு தந்திருக்கிற அந்த அன்பை நினைச்சு வெளிப்படுத்தணும். இதை சரி பண்ணுங்க. இது கொஞ்சம் நாளாலும் சரி, இதை சரி பண்ணணும். சரி பண்ணினால் நிச்சயமாகவே ஆண்டவர் வரும்போது நாம் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்போம். அல்லேலூயா. அதனால கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் எதிரியை நேசிக்க வேண்டும். அதுதான் அன்பு. இந்த அன்போட இந்த அப்படிப்பட்ட அன்பை முதல்ல விரும்பணும். முதல்ல என்ன செய்யணும்? விரும்பணும். இது விருப்பம் இல்லைன்னா வராது. முதல்ல இது விரும்புங்க. வீட்டுல யார்கிட்டயா சண்டை போட்டுட்டீங்களா? ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்கும். அக்கா தங்கச்சில சண்டை போட்டீங்களா? ஆண்டவரே எங்க அக்காட்ட நான் சண்டை போட்டு பேசி பல வருஷம் ஆச்சு, நான் என்ன செய்ய போறேன்? பேசுறேன்னு சொல்லி விரும்புங்க. விருப்பம் இல்லைன்னா வராது. அதை விரும்புங்க. அக்கம் பக்கத்துல சண்டை போட்டு பகைத்து கொண்டு இருக்கீங்களா? பேசாம இருக்கீங்களா? ஆண்டவரே நான் உங்களோட பேசணும் ஆண்டவரே அப்படின்னு முதல் விருப்பத்தை கொண்டு வாங்க. அப்புறம் வந்து அன்பை சரி பண்ணிடணும். விருப்பமே இல்லைன்னா அன்பை கொண்டு வர முடியாது. அதனால கண்டிப்பாக எதிரிகளை நாம் என்ன செய்ய நேசிக்க வேண்டும். இதுதான் பைபிள்ல சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த அன்பை தான் தேவன் கேட்கிறார். மற்ற அன்பு எல்லாத்துக்கும் எல்லாமே இப்ப புறஜாதியார் அன்பு இல்லாம இருக்காங்களா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அன்பு இல்லாம இருக்காங்களா? யாரா சொல்லுங்க. இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ள பாக்கணும், அவங்க தான் இன்னைக்கு அன்பா இருக்காங்க. நம்ம ஃபுல்லா வம்பாதான் இருக்கும். லேசா வந்து நம்ம வம்பு பிடிச்சிருக்கோம். என்ன பார்த்து நீ எப்படி சொல்லலாம்? நம்ம நியாயத்தை பேசுறோமா? என்ன பார்த்து நீ எப்படி பேசலாம் சொல்லி நம்ம வருத்தி கட்டி நிற்கிறோம். ஆனா அதே வருத்தி கேட்டு அவங்கள கூட இருக்காது, ஆனா நம்ம கிட்ட இருக்கு. அல்லேலூயா. அதனால கிறிஸ்தவ இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் கண்டிப்பாக நாம் இப்படிப்பட்ட ஒரு அன்பு நமக்கு மிக மிக அவசியமா இருக்கிறது. இந்த அன்பை முதலாவது விரும்புங்க. இந்த அன்பு நமக்கு உடனே எல்லாம் வராது. இதை விரும்பும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா செய்யும், கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் ஆக ஆக இந்த அன்பு நமக்குள்ளே வந்து இந்த அன்பு பூரணப்படும். அதான் அன்பிலே பூரணப்படுவது. அப்படி பூரணப்படும் பொழுது நம்ம எங்க போவோம்? பரலோக ராஜ்யத்துக்கு போவோம். அல்லேலூயா. அதனால நம்ம கிறிஸ்துவை கொண்டாட போகிற நாம் எப்படி கொண்டாட வேண்டும் என்றால் அன்பை செலுத்தி நாம் என்ன செய்யணும்? கொண்டாட வேண்டும். அல்லேலூயா. இதுதான் அந்த வசனத்தின் முதல் பாகம். வரக்கூடிய நாளே கர்த்தருக்கு சுத்தமானால் மீதி இருக்கிற காரியங்களை நாம் பார்ப்போம். அதனால முதல்ல என்ன செய்யணும்? நம்ம இருதயத்தை திறந்து என்ன செய்யணும்? இருதயத்தை திறந்து அன்பை கொடுக்கணும். அல்லேலூயா. உங்கள்கிட்ட யாராவது வம்பு பண்ண வராங்களா? ஆண்டவரே என்னை பார்த்து வம்பு பண்ண தான் வராங்க, நான் என்ன செய்யணும்? நான் அன்பா போன எனக்கு கொஞ்சம் கிருபை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவர் மாற்றுவா, சரி பண்ணுவா. இது ஒரு நாள்ல மாறாது. இப்போ சொல்லிட்டேன் அப்ப உடனே மாறுன்னு சொல்லி குதிக்க கூடாது. வீட்டுல போய் உடனே நடக்காது. அல்லேலூயா.
கொஞ்சம் லேட் ஆகும். அதனால அன்பை தேடுங்க. அதுவும் எதிரியை நேசி. யார் நேசிங்க? எதிரியை நேசி. பிள்ளைகளை நேசிக்கிறது, பிள்ளைகளை நேசிக்கிறீங்க, பிள்ளைகளை நேசிக்கலாம். இது நார்மலா வருது. கணவரை நேசிக்கலாம், இது நார்மலா வருது. அப்பா அம்மாவை நேசிக்கிறது இதெல்லாம் தானா வருது. ஆனா எதிரியை நேசிக்கிறது தானா வராது. இது ஆண்டவர் இடத்துல தான் வரும். அல்லேலூயா. ஆண்டவர் இடத்துல தான் இது வரும், வேற எங்க? ஏன்னா அவர் எதிரிகளை நேசித்தார். அதனால நாம் நினைச்சோம் அவருடைய துணையினால தான் நினைச்ச முடியும் எதிரியை நேசிக்கணும். அதனால டெய்லி எழுத உடனே ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? என்னுடைய சத்துருக்களை நேசிக்கணும். என்ன சொல்லணும்? வேலைக்கு போறோம், அங்க ஒரு சத்துரு இருப்பாங்க. வேலைக்கு போற இடத்துல எதிரி இருப்பாங்க. பிசினஸ் பண்ண போய் அங்க ஒரு எதிரி இருப்பாங்க. இப்போ வீட்டுல இருக்கோம், வீட்டுல யாராவது திடீர்னு குடும்பத்தார்கள் தான், வேற கிடையாது. ஒருவேளை பிள்ளைகளா இருக்கலாம், இல்ல கணவன், அவங்க எதிராக வந்து நிக்கலாம். அதாவது எதிரினா சத்துருவா வந்து நிக்கலாம். என்ன செய்யணும்? நம்ம நினைச்சு காலையில இருந்து ஆண்டவரே எதிரிகளை நேசிக்கிற அன்பை எனக்கு தாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா, ஒருவேளை பிள்ளைங்க எதிர்த்து வந்து நிக்கலாம், சத்துருவா வந்து நிக்கலாம், இல்ல கணவர் வந்து சத்துருவா நிக்கலாம், இல்ல மனைவி வந்து சத்துருவா நிக்கலாம். அது என்ன செய்யும்? மாறி. அல்லேலூயா. அதனால நம்ம நினைச்சு காலையில எழுந்த உடனே ஆண்டவரே எதிரிகளை நேசிக்கிற அந்த அன்பை எனக்கு கொடுங்க. இந்த நாள் அப்படியாய் போகட்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அப்படியே ஒப்பு கொடுத்து ஜோமணி வாழ்ந்து பாருங்க. அந்த அன்பு பூரணமாகும். பூரணமாகி நாம் என்ன செய்வோம்? பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்போம். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துமஸ் எப்படி கொண்டாடணும்? அன்பை செலுத்தி கொண்டாடணும். அல்லேலூயா. இப்போ ஏழைகளுக்கு சில பேர் துணி எடுத்து கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அது ஒரு அன்பு, அது நான் தப்புன்னு சொல்ல. ஆனா முக்கியமான அன்பு, முக்கியமானது இந்த எதிரியை நேசிக்கிற அன்பு. அல்லேலூயா. இந்த அன்பு ரொம்ப முக்கியம். இந்த அன்பு இன்னைக்கு யார்ட்டையும் இல்ல. இந்த அன்பை நம்ம வர வைக்கணும். இந்த அன்பை வர வச்சு இந்த அன்பின் வழி நாம் நினைச்சோம் வாழ வேண்டும். இப்படி வாழும் பொழுது அவர் நம்ம நினைச்சது நாம் தான் கிறிஸ்துமஸை கொண்டாடுவோம். அல்லேலூயா. சரி, எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஒப்புக்கொண்டு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நான் மனதார எதிரியை நேசிக்கும்படி எனக்கு கிருபை செய்யுங்க. எல்லாரும் ஒப்புக்கொடுங்க. எல்லாரும் ஒப்புக்கொடுங்க. எதிரியை நேசிக்க வேண்டும். ஆண்டவரே எதிரியை நேசிக்கிற அந்த அன்பை எனக்கு கொடுங்கப்பா. நீ இந்த பூமியை வாழும் பொழுது, மனுஷராய் வாழும் பொழுது அப்பா சத்துருக்களை சிநேகித்தீர். சத்துருக்கள் எடுத்து அன்பு கொள்கிறார். இதே போல நான் இந்த பூமியில வாழுற வரைக்கும் சத்துருக்களை நேசிக்கும்படி எனக்கு கிருபை செய்யுங்க என்று சொல்லி ஒப்புக் கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஒப்புக் கொடுங்க. யாரும் சும்மா இருக்க வேண்டாம். ரொம்ப முக்கியமானதுங்க. ஒப்புக் கொடுங்க. இதுதான் தேவனை மகிமைப்படுத்துறது, தேவனை பிரியப்படுத்துறது, தேவனை நாம் கனப்படுத்துறது. இதுதான், வேற ஒண்ணும் இல்லை. பணத்தை கொடுக்கிற எல்லாம் செய்யலாம். இதுதான் தேவனுக்கு முக்கியம் இல்ல. இதுதான் முக்கியம். முக்கியமானதை கொடுப்போம். எல்லாரும் ஒப்புக் கொடுங்க. எல்லாரும் அப்படியே ஒப்புக் கொடுங்க. நிச்சயமாகவே தேவன் அப்படிப்பட்ட அன்பை தருங்க. ஆண்டவரே வந்திருக்கிற அவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா எனக்கும் அவன் எதிரிகளை நேசிக்கிற அன்பை கொடுங்க ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பிடிக்காத மனிதரா இருந்தாலும் அந்த மனிதரை நான் நேசிக்கும்படி அப்படிப்பட்ட அன்பை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே ஒப்புக் கொடுப்போம். அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே ஒப்புக் கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே ஒப்புக் கொடுங்க. நிச்சயமாகவே அந்த அன்பை நமக்கு நிச்சயமாகவே தேவன் தருவார். நிச்சயமாகவே கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நடத்துவார். நிச்சயமாக கர்த்தர் அப்படியே நடத்துவார். தொடர்ந்து நம்மை நடத்துவார். இப்பொழுது சகோதரி ஜெபம் பண்ணுவார்கள். நாம் இதை முடிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.